எவன்கிட்ட திறமை இல்லையோ, எவன்கிட்ட வலிமை இல்லையோ, எவன்கிட்ட ஆற்றல் இல்லையோ, எவன்கிட்ட உண்மை இல்லையோ, எவன்கிட்ட நேர்மை இல்லையோ, அவன்கிட்ட சாதி இருக்கும். நானும் ஒரு குடியில பிறந்தவன் தான். அது என் பெருமை அல்ல. ஆனா என் பெருமை அல்ல, நான் தமிழ் குடியில் பிறந்தவன் என்பதுதான் என் பெருமை, என் அடையாளம். பேசிக்கொண்டிருக்க துறைமுருகன் என்ன சாதி யாருக்கும் தெரியாது. உட்கார்ந்துக்கிற ஆனந்தராஜா என்ன சாதி யாருக்கும் தெரியாது. ஆனால் பேசிக்கொண்டிருக்க துறைமுருகனுக்கும் உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது. என்ன உறவு? என் தாய்மொழி தமிழும் உங்கள் தாய்மொழி தமிழும் ஒரு மொழி. அதனால் நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்பதுதான் நம்ம அடையாளம். இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறோம். Excuse me, I am Tavmar, I am Nadar, I am Konar, I am Pillai, I am Chetty, I am Counter. அப்படின்னு சொல்லுவீங்களா? No, I am Durai Murugan, I am Ganesan, I am Murugan, I am Xavier, I am Brito, I am Elilan, I am Maran from Tamil Nadu, I am Tamilan என்பதால் உங்கள் அடையாளம். நீங்கள் உங்கள் வாய் மொழியாக வருகிற தாய்மொழிதான் உங்கள் அடையாளம். என்ன அடையாளம்? சாதி அடையாளம் அல்ல. அப்போ அதை முன்னிறுத்துகிற கட்சிகளை புறந்தள்ள கத்துக்கணும். தொகுதியினுடைய முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசி வாக்கு கேட்க வக்கற்ற இந்த கட்சிகள் மாஸ் 10 கட்சி கூட்டணி, 12 கட்சி கூட்டணி, 18 கட்சி கூட்டணி, 18 கட்சி கூட்டணி வச்சு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை பறிக்க வர. அதுக்கு சாதியை முன்னிறுத்துறான். நாங்கள் அப்படி முன்னிறுத்தல. வாக்குக்கு பணம் தர மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு இல்ல. அப்பா 2000, சித்தப்பா 2000, விஜய்னா 2500, அப்பா 8000 டோக்கனு, சித்தப்பா கருணை தொகையாக 10,000, விஜய்னா தாலிக்கு 1 பவுன் தங்கம். யாராவது ஒருத்தர் கல்வியை இலவசமா தருவோம், மருத்துவத்தை இலவசமா தருவோம், தூய குடிநீரை இலவசமா தருவோம் என்று சொல்றாங்களா? நம்முடைய தேவை என்ன? அடிப்படை தேவை கல்வி, மருத்துவம், தூய குடிநீர். இந்த 3 தான். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம். கல்விக்கு கடன் கிடையாது. ஏன்? கல்வி இலவசமா வந்த பிறகு எதுக்கு கடன்? மாணவிகளுக்கு 1000 ரூபாய் போன தடவை கொடுத்தோம், இந்த முறை 1500 கொடுக்குறோம். ஏன்? போன முறை நாங்க 5 லட்சம் கோடி தான் திருடுறோம், இந்த வருஷம் 10 லட்சம் கோடி திருடி இருக்கிறோம். ஆனா மனசாட்சி உறுத்துது. ஆனா கமிஷனா உங்களுக்கு கூடுதலா போட்டு தரோம். ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர்னா நிலம் இப்போ ஒரு ஏக்கர் 10 லட்சம், நீங்க 10 லட்சம் வித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% கமிஷனு. 15 லட்சத்துக்கு பேசுங்க, உங்களுக்கு நான் 15% வாங்கி தரேன். நீங்க முடிச்சு கொடுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன். வீடு புரோக்கர் என்ன பண்ணுவான்? ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகை. நீங்க 10,000 ரூபாய் வாடகை பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு 1 மாசம் வாடகை